ஹலோ நண்பர்களே, கேக் வீடியோவோட கண்டினியூட்டி vlog தான் இது. விப்பிங் க்ரீமும் இப்போ வந்து கேக் டெக்கரேட் பண்ண போகிறோம். அதோட வீடியோ பார்த்துடலாமா? வாங்க. விப்பிங் க்ரீம் பவுடர் வந்து நான் ரெடிமேடாகவே ஷாப்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த மிக்ஸோட கூடவே சில்டு மில்க் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். 10 to 15 மினிட்ஸ் பீட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம வந்து ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் டிலே ஆச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. ஒரு 1 hour கிட்ட பீட் பண்ணி தான் நான் இந்த டெக்ஸ்சருக்கு கொண்டு வந்தேன். ரொம்ப நேரம் பீட் பண்ணியும் வந்து அந்த ஸ்டிஃபினஸ் வந்து அந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கல. சரி, ஃப்ரீஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும் போது சூப்பராகவே கன்சிஸ்டன்சி அச்சீவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சுகர் கூட கொஞ்சம் ஹனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் இது வந்து ஹனி கேக்காக தான் ட்ரை பண்ணேன். நம்ம ஷாப்லலாம் வாங்குவோம் இல்லைங்களா, இந்த கோகோனட், டெசிகேட்டட் கோகோனட் அண்ட் வந்து மேலே ஜாம்லாம் வச்சு அந்த மாதிரி தான் இது ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணேன். பட் வந்து அந்த அளவுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு. விப்பிங் க்ரீம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பிறகு தலைகீழாக வச்சாலும் கீழே வந்து விழக்கூடாது, அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ கேக் ஃபுல்லாகவே சுகர் சிரப் அப்ளை பண்ணிட்டு நல்லா சோக் ஆனதும் க்ரீம் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கேக் வந்து அன்ஈவனாக இருந்துச்சு, நான் சரியாக கட் பண்ணலை போல். ஸோ வந்து கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருந்துச்சு. பட் நான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி க்ரீம் எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயரும் ப்ளேஸ் பண்ணி அது மேலேயும் க்ரீம் அப்ளை பண்ணி ஃபுல்லாகவே ஐசிங் பண்ணியாச்சு. ஐசிங் முடிச்சோன்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது தான் வந்து நம்ம பைப்பிங் பண்ணும் போது அந்த க்ரீம் எல்லாமே நல்லா உங்களுக்கு ஒட்டி வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாம் தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஹனி கேக் மேலே ஒரு ஜாம் லேயர் இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா ஜாமை வந்து மெல்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வாட்டர் போட்டுட்டு கூடவே சுகர் வந்து பத்தாம போயிட போகுதுன்னு சொல்லிட்டு சுகர் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் வச்சு அடிச்சுட்டு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொதிக்க வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சு அது ஒரு ரூம் டெம்பரேச்சர் நல்லா சில்டாக வந்த பிறகு தான் நான் வந்து டெக்கரேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். கேக்குமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது தான். இப்போ அந்த ஜாம் எல்லாமே ஃபுல்லாக அப்ளை பண்ணேன். பட் என்னன்னு தெரியல, அந்த ஜாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அது டிசைன் மாதிரி அழகாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் கவலைப்படாமல் போட்டுட்டே இருந்தேன். பட் அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, பைப்பிங் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம்னு சொல்லிட்டு டிசைன்ஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டேன். நார்மலாக ஒரு பைப்பிங் டிசைன் தான் நான் கொடுத்துருந்தேன். இதில் பார்க்கும் போது நான் ஃபாஸ்ட்டாக போட்டேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து பண்ணேன். ஏன்னா அந்த டிசைன்ஸ் எல்லாமே கீழே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிச்சு. அது என்னன்னு தெரியல. அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நிறைய வந்து கீழெல்லாம் விழுந்துருச்சு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து காலையில் எடுத்து தான் நான் வந்து ஹெர்ஷீஸை வந்து அந்த பைப்பிங் பேக்லேயே போட்டுட்டு ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி டெக்கரேட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி